உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேசம் ராசியின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். திருதிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கேற்ப செலவுகளும் இருப்பதால் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு இல்லை. குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் குடும்ப கவலைகள் மனதை அரிக்கும். திருமண முயற்சிகளில் வீண் அலைச்சல்கள் தான் மிஞ்சும். அர்த்தாஷ்டகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று நிலை கொண்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்தும். வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் ஏற்படும். புத்திரஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படக்கூடும். எளிய சிகிச்சையினால் மட்டுமே குணம் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் உள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமையும் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்படுவதால் மனதில் வேதனை உண்டாகும். நிம்மதி குறையும். உத்தியோகம். லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரரான சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்கிறது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. வேலையில்லாமல் அவதியுறும் மேசராசினருக்கு நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிக பணியாளர்கள் அவர்களது பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். தொழில் வியாபாரம். சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதால் தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற மாதம் இந்த வைகாசி மாதம். உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். புதிய விற்பனை நிலையங்களை திறக்கலாம். வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும். சக கூட்டாளிகள் சுமூகமாக நடந்து கொள்வார்கள். கலைத்துறையினர். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானம் உயரும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். தற்போதைய தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பின் வெளிநாடுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும். அதன் காரணமாக வருமானம் உயரும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்களில் துணிந்து முதலீடு செய்யலாம். அரசியல் துறையினர். அரசியல் துறையினருக்கு லாபகரமான மாதம் இது. மேலிடத் தலைவர்களின் ஆதரவு கிடைப்பது மன நிறைவை அளிக்கும். தசாபுக்திகள் சாதகமாக இருந்தால் அரசு பதவியொன்று உங்களை தேடி வரும். மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் இம்மாதம் முழுவதும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கிரகிப்பு திறன் அதிகரிக்கும். நினைவாற்றல் பெருகும். பலருக்கு நேர்முக தேர்வில் வெற்றி கிடைக்கும். கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கும் வாய்ப்புள்ளது. விவசாயத்துறையினர். பூமிக்காரகரான செவ்வாய் நீச்சம் பெற்று அர்த்தாஷ்டக ராசியில் வலம் வருவதால் வயல் பணிகளில் உழைப்பு சற்று கடினமானதாக இருக்கும். உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உங்களை ஓய்வெடுக்க தூண்டும். குறிப்பாக இரவு நேர வயல் பணிகளின் போது சற்று விழிப்புடன் செயல்படுவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. பெண்மணிகள். இம்மாதம் முழுவதும் குரு பகவான் அனுகூலமாக இல்லை. அதற்கு ஈடு செய்வது போல் சுக்கிரன் சுபபலம் பெற்று வலம் வருகிறார். வழக்கமான குடும்ப கவலைகளும் சிறு சிறு உடல் உபாதைகளும் மன நிம்மதியை பாதிக்கும். எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு வரன் அமைவது மேலும் தாமதமாகும். பரிகாரம் உதவும். சந்திராஷ்டம தினங்கள் வைகாசி 1 பிற்பகல் வரை, மீண்டும் வைகாசி 26 காலை வரை, 28 இரவு வரை. பரிகாரம். சனிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றுவது. சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.